நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி கற்கிச்சிட்டு இதுக்குள்ளான என்னுடைய சொத்து இருக்கு. முதலாவது வெளிநாட்டு பயணம் சம்பந்தமாக வந்து கொழம்புக்கு போகிறது என்ன பாஸ்வேர்டு இதான் வந்து விசா. முதலாவது குத்துன விசாவை வந்து யூரோப் விசா. சொல்லக்குள்ள நிறைய பேர் வந்து காண்டாவார்கள், நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கட்ட கொமாண்ட் அடிப்பாங்க. என்னோட முதல் பயணமே யூரோப் கண்ட்ரிக்கு இருக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்கிறேன். என்ன விசா, ஸோ நான் என்னதுக்காக போகிறேன்ற எல்லாத்தையும் வந்து தம்பிக்கு இப்படி ஒரு விசா கிடைச்சது அது கொஞ்சம் எனக்கு மனத்தில் நிறைய சந்தோஷமாக இருக்கு. நிறைய பேர் கனவு நம்மளோட பயணம் வந்து சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. அது நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொளி. நான் வெளிநாடு போகிற விருப்பம் இல்லாமல் இருந்தது. இதுக்கும் போனால் நல்ல நம்மளுக்கு இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கைக்கு நல்லம் தானே என்று யோசிச்சேன். இங்கிருந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகிறன்றது வந்து ஒரு ஒரு கனவாக தான் இருக்கும். ஏனெண்டா இப்படியோ தம்பியை நல்லா எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கதைக்கணும், கனவு காட்டுற வாங்கி தான் இருக்குது. எந்த நாடுன்னு சொல்லி சொன்னால் வணக்கம், தமிழோடு தரணியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. என்னடா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரோவாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. கையில் பேக்கு இப்படி வந்து நிற்கிறேன்னு சொல்லி உண்மையை சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் கொழும்பிருந்து வந்தேன். நான் மட்டுமில்லை, நானும் கிஷோத்தும் போனாங்க. போயிட்டு இப்போ தான் கொழும்பால் நான் வந்து வீட்டை வந்தேன். நான் வந்த வரத்துலேயே வீட்டை போகிறதுக்கு முதல்ல எனக்கு வீட்டை யார் நிற்கிறாங்க என்னென்னு சொல்லி ஒன்றுமே தெரியா. அதுக்கு முதல்ல இந்த வீடியோ எடுக்கிறேன், இன்ட்ரோ எடுக்கிறேன். என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நான் சொல்லி கொண்டிருந்தேன் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி. நான் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள், அதாவது என்ன நேசிக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, ஸோ ஒரு மனசுக்கு சந்தோஷமான ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு மிகப்பெரிய ட்ராவல் என்று சொல்லலாம். என்னோட முதலாவது பயணம் நடக்க போகுது. ஸோ அதுக்காகத்தான் நிறைய விஷயமாக வந்து நான் கொழும்புக்கு போய் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தரம் கொழும்புக்கு போய் வந்து நாங்கள் வந்து, ஸோ கொழும்புக்கு போனாலே என்னத்துக்கு போயிருப்பான்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் அதை சொல்கிறேன். ரோட்டில் நின்று கைச்சு கொண்டிருக்க நாங்கள் பார்த்து கொண்டு போகிறாங்க. ஏன்னா உள்ளே போவோம், வந்துட்டு முதல்ல உள்ளே போயிட்டு, ஸோ நான் போயிட்டு வந்த விஷயம் உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அந்த விஷயத்தை நான் அம்மாட்டையும் சொல்லிவிட்டு உங்களுக்கும் அந்த நியூஸை வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதான் போகிறதுக்கு முதல்ல எங்களோட வீட்டை எங்களோட அம்மாவை எப்படி நேசிக்கிறனோ அதே மாதிரி தான் நம்மளோட வியூவர்ஸ், அதாவது நம்மளோட சொந்தங்களை நேசிக்கிறன்றதுக்காக வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லணுமன்றதுக்காக இந்த காணொலியை வீட்டை போகிறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃபோடு இருக்கேன்னு கிஷோ வீட்டை போகிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் அதை பதிவு செய்கிறோம். ஸோ இப்போ நான் வந்து வீட்டை போயிட்டு அந்த விஷயம் சம்மந்தமாக வந்து அம்மாவோட வச்சு நான் கதைக்க போகிறேன். நீங்கள் பாருங்கோ, வா வீடியோக்கு யாராச்சும் வந்தீங்கண்டா, புதுசாக வந்துருக்கீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கோ. இதுக்கப்புறம் நல்ல நல்ல வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ இன்றையிலேருந்தே நம்மளோட இந்த பயணத்துக்கான சீரீஸ் ஆரம்பிச்சிட்டு அப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ எங்கே போகிறேன், என்ன பயணம், என்னத்துக்காக நான் கொழும்பு போய் வந்தேன், என்ன அலுவலன்னு சொல்லி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறேன். யாரும் நிற்கிறாங்க, ஒருத்தரும் இல்லையா? திறந்தனே அங்கே 2 பார்க்குறேன். இது நைட் வேலையில் வந்து திறந்தா இன்னும் கத்துவாங்க, நெருப்பு கத்துனே எப்படி கத்துவாங்களா நைட் வேலை அந்த கொஞ்சம் பண்ண மைக்கு தான். என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலே 20 நாளையும் ஏலா கடும் ஹீட்டரி ட்ராவல் எப்படி அலைஞ்சிருந்துச்சு அது சொல்லுங்க ஒருக்கா உங்கள் அனுபவத்தை. கொழம்பு போறேன்னு சொல்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வந்து அங்கே போக்குல நான் இலைச்சல் படம் கடும் அலைச்சல். ஸோ அப்போ சரி, இப்போ கொழும்பு பயணம் முதல்ல வெல்கம் பண்ணுறாங்க உங்களை. ஹலோ, இங்கே வந்து காட்டு வந்த உடனே லக்கேஜ் திறக்கிறாங்க. இதுக்குள்ளான என்னுடைய சொத்து இருக்கேன், காட்ட போகிறேன். என்னம்மா தனியா? ஓ தனியாண்ணா, முதல்ல தனியாக கொண்டா, தனியாக நிற்கிறோம் இடம். ஆமாம் அந்த பேக் அப்படி இருக்கட்டும், இதில் வச்சிரு. வந்த வரத்துல வீடியோட வரான்னு சொல்லி யோசிச்சு அப்படி என்ன வீடியோட வரான்னு சொல்லி அம்மாவுக்கு தெரியும். இந்த கொழும்பு அலுவல் எல்லாம் போய் தெரிஞ்சேன்னு சொல்லி நிறைய பேர் அந்த வீடியோ போடாததுக்கான காரணம் எல்லாம் கேட்டு கொண்டு வந்தவங்க. என்ன காரணமா ஏன் வீடியோ போடலை? வீடியோ போடுறது அது கடைசியாக சொல்ல வருதானே, என்ன தலை போட வரலண்டு போ தெரியும்.
அப்போ தொடர்ச்சியாக நிறைய கொழும்பு பயணம் வந்து போய் கொண்டு இருந்தது. என்னதுக்காக கொழும்பு போன வருவான்? வெளிநாடு போகிற பிரச்சனையா கொழம்பு போயிருந்தவர். ஸோ அப்போ முதலாவது வெளிநாட்டு பயணம் சம்மந்தமாக வந்து கொழும்புக்கு போகிறது என்ன. ஸோ அப்போ நாங்கள் வந்து முதலாவது அதாவது அங்கேருந்து அந்த விசா அலுவல் தான் அங்கே போனால் கொழும்பு போனாலே விசா அலுவலுக்கு தான் போனேன். ஸோ அப்போ விசா அலுவல் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டு இருந்தது. இப்போதைக்கு அது சந்தோஷமாக முடிஞ்சது. அப்போ நான் அங்கேருந்து கிடைச்சோடனே இங்கே அம்மாக்களுக்கு எடுத்து அதை இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதை வந்து முதலாவது தான் அப்படி நீங்கள் விரிச்சு பார்க்குறதோட நம்மளோட டீமுக்கு காட்டி விடுவோம். எல்லாம் இருக்குது நிச்சயம் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் இருக்கட்டும். இப்படி அதாவது இப்படி ஒரு இது வரைக்குள்ளே சொல்லுவாங்க. இப்போ விசா மைக்க கொடுவோம் இப்போ யோசிப்பாங்க எல்லோரும் எங்கே அப்போ வெளிநாடு போகிறான்னு சொல்கிறான், எந்த நாட்டுக்கு போகிறான், என்ன நடக்குது என்ன சொல்லி யோசிப்பாங்க. சரி இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உண்மையாக எந்த நாட்டுக்கும் எங்கேயா போயிருக்கேன் இலங்கை தவிர ஒரு நாட்டுக்கும் போகலை. ஆனால் முதல்ல ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து வெளிநாடு போகிற ஒரு இது ஒன்று இருந்ததுன்னு எப்படி போண்டு எத்தனிச்சா அது பிறகு இப்படியா போனது தாண்டி இந்த யூடியூப்பில் வந்தாச்சு. ஸோ அதான் இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து. ஸோ அப்போ நான் உண்மையாக நிரந்தரமாக இருக்கிறதுக்காண்டி வெளிநாடு போடணும் இல்லை சுற்றுலாவுக்காக போடுறோம்னு சொல்லி காணொலியை போக வந்து சொல்லுவோம். முக்கியமாக வந்து இது வந்து எனக்கு பிஎஃப்எஸ் ஆஃபீஸ் அப்படி சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். பிஎஃப்எஸ் ஆஃபீஸால் வந்து முன்னூறு காட்டையும் கூட அப்புறம் எந்த நாடு போட்டும் இருக்குது பிரச்சனை. இப்படி ஒரு இது தந்தவங்க அதாவது இப்போ இன்டர்வியூ போனதுக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட 2 கிழமை டைமுக்குள்ளே வந்து உங்கள்ட்ட அதாவது நீங்கள் அவங்களுக்கு கிடைக்குமோ இல்லைன்றதை அவங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க. அதுக்கப்புறமா வந்து நான் நேரடியாக தான் அதாவது மெசேஜ் எப்படி வந்துருந்தேன்டா உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிப்பேன். உங்களுக்கு விசா கிடைச்சிருக்கோ இல்லையென்றலாம் அவங்க சொல்லலை, டாக்குமெண்ட் வந்துருக்கு கலெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டவங்க. அதுக்கப்புறமா வந்து நானும் கிஷோத்தும் அங்கே போயிருந்தாங்க. அங்கே போய் அந்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த வீடியோ அதாவது அந்த சந்தோஷமான அந்த சின்ன வீடியோ கிளிப் இருக்குது அதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சந்தோஷமான செய்தி பாவம் ஃபுல்லாக வந்து எனக்கு பின்னால் அலைஞ்சிருச்சு. நான் இங்கே போய்க்குள்ள எப்படி இருந்தது ரியாக்ஷன் எப்படி இருந்தது? ரியாக்ஷன் கொஞ்சம் டென்ஷன் மாதிரி தான் இருந்தது, என்ன நடக்க போகுது சொல்லி. அதான் உண்மையிலே வந்து இப்போ பிரச்சனை தானே. நான் இது வரைக்கும் வேறு நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணதில்லை, விசா அப்ளை பண்ணதே இல்லை. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ ஹார்ட் அப்படியே வேலை செய்யலை, டிக் 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 டிக்ன்ற மாதிரி இருந்தது. போகணும் என்னோட இடைக்கிற கேட்பான் வந்து என்னடா செய்கிறேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும், ஒன்றும் கவலை இல்லைன்னு சொல்லி. அதான் உண்மையாக சொல்லணும். இப்போ என்னன்னா நம்மளோட இருக்கிற ஒருத்தவங்க வந்து அதை மோட்டிவேட் பண்ணலைன்னா இன்னும் கவலையாக வந்து சேரும். அப்போ காலையில் நீங்கள் கூட கட்டுறான் 2-3 நிமிடம் இருப்பேன் என்னடா செய்கிறேன் ரிஜெக்ட் ஆனா என்னடா செய்கிறேன்னு இருக்கிற அவன் சொன்னான் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கல மோட்டிவேட் பண்ணுற ஆள் வந்து நீ இப்படி சொல்லலாமா வந்து எனக்கே மோட்டிவேட் பண்ணுற நீ அது கொஞ்சம் பயம் இருக்குன்னு நான் எதுவாக இருந்தாலும் சரி. அப்போ உண்மையாக சந்தோஷம். ரூமுக்கு போயிட்டு மிச்ச விஷயத்தை வந்து கதைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க அங்கே போய் நாங்கள் 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அப்போ அங்கே போகணுன்னு சொன்னவங்க என்னடா இப்படி ஒரு நான் சார்ஜ் வீட்டில் கேட்டேன். இப்போ ரிஜெக்ட் பண்ணால் இப்படி லெட்டர் வர போகுது, பாஸ்வேர்டு என்ன வர போகணும். இப்போ விசா குத்திருந்தால் பாஸ்வேர்டில் விசான்னு சொல்லி அதாவது அந்த விசா வந்து குத்திருப்பாங்களாம். ஆனால் அதை ரிஜெக்ட் பண்ணால் இப்படி ஒரு பெரிய லெட்டர் உள்ள வச்சிருப்பாங்களான்னு நான் போயிட்டா போய் உடைச்சி பார்த்தேன் நின்று இப்படி பெரிய லெட்டர் இருக்குது. அப்புறம் நமக்கு ரிஜெக்ட் ஆகல. ஏன்னா உண்மையிலே எனக்கு இந்த விசா கிடைச்சதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் நான் ஒரு நாட்டுக்கு ட்ராவல் பண்ணலை. ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு விசா வந்து கிடைக்கும்ன்றது தெரியலை. அப்போ முதலாவது என்னுடைய பாஸ்வேர்டு உள்ளே வந்து திறந்து காட்டிடாது. இப்போ திறந்து காட்டினா நீங்கள் எந்த நாட்டுக்கு போகிறான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அதில் வந்து அம்மா தான் இந்த வேறு பார்க்கணும் பாஸ்போர்ட்டில் முன் பார்க்கமா பாஸ்போர்ட்டு கிட்ட காட்டாத அப்புறம் காட்டுவோமா. இதாண்டு வந்து விசா விசா குத்திருக்காங்க. ஸோ அது என்ன விசா, ஸோ நான் என்னதுக்காக போகிறேன்ற எல்லாத்தையும் வந்து நாங்கள் வீடியோவில் வந்து சொல்லுவோம் தொடர்ச்சியாக. ஓகே வீட்டை வந்து பார்த்தா வீட்டை ஒரு திரும்பி எங்கே ஆக்கள் வீட்டாக்கள் எல்லாரும் ட்ரிப் பண்ணிட்டு போயிருக்காங்க. போயிருக்கேன் எங்கே போயிருக்கேன் எங்கேயோ குளிக்க அவனோட போயிருக்காங்க. ஆக்கள் ஃபன் பண்ணி தராங்களா அண்ணா அக்கா அண்ணாட ஃபேமிலி அண்ணன் வந்து அக்கா மற்ற அக்கா வந்து மூத்த அக்கா வந்தாங்க. அம்மா வந்து இப்போ சந்தர்ப்பத்துக்கு இங்கே நிற்கிறா. சரி ஓகே. அப்போ உண்மையாக நான் சொல்லியிருந்தேன் நான் எல்லா வீடியோக்குள்ளேயும் இறுதியில் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன் நல்ல விஷயம் சொல்ல போகிறேன்னு சொல்லி. ஸோ இப்போ நிறைய நாள் ஆசை நாங்கள் இலங்கைக்குள்ளேயே நிறைய இடங்களில் சுற்றி இருக்கோம். என்னம்மா இலங்கையிலே எல்லா இடமும் சுற்றி இருக்கோம்.
அப்போ கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு வெளிநாட்டு பையன் என் அம்மா உடனே இதை சொல்லிக்க இப்படி தெரியல இந்தியாவுக்கு நான் போயிட்டு வாங்கலான்ட்டு சொல்லலையே சொல்லியிருக்கேன் அடிக்கடி வந்து. அப்போ இந்தியா விசா தான் இப்போ எந்த நாட்டுக்கு போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே அந்த அது ஒரு பெரிய அப்டேட் தான். எந்த நாடுன்னு சொல்லி சொன்னால் யூரோப் கண்ட்ரி, அதுக்குள்ள ஒரு நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டாக வருவோம். முதலாவதே அதான் எனக்கு இப்போ இந்த சந்தோஷத்தை நான் வந்து கண்டிப்பாக வெளியில் சொல்லணுன்றதுக்காக வந்து சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக மற்ற நாடை சீப்பாக சொல்லலை. ஆனால் மற்ற நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் விசா ப்ராசஸ் வந்து ஈஸி, அதாவது ஈஸியாக கிடைச்சிடும். நம்மளோட இந்தியாவில் பக்கம் இருக்க இந்தியாவோ மலேசியாவோ மற்ற நாடுகளுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் ஈஸியாக அந்த விசா வந்து கிடைச்சிடும். ஆனால் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகிறோம்ன்றது வந்து அது நிறைய பேர் கனவு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து அது ஒரு கனவாக தான் இருந்தது. இப்போ நீங்கள் நினைச்சிருக்கீங்களா நான் யூரோப் கண்ட்ரிக்கு போகிறேன் எப்பயாச்சுட்டு? நினைச்சு வாக்கல்ல சொல்லுங்க. கனவு காண்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ உண்மை இல்லை வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து பெருமாள் எங்களோட அப்பாவோட கட்டார்லாம் இருந்தேன் அரபு நாட்டில், தம்பி இருந்தேன், அண்ணாவும் அரபு நாட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து உண்மையான நாங்கள் யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறைய சொந்தங்கள், அதாவது நம்மளோட சொந்தங்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்து கதைக்கிறவங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாரையும் கதைக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருந்தது. இப்போ எப்படின்னா முதல்ல எப்படின்னா எங்களுக்கு யூரோப்பு பார்க்கவில்லை. இப்போ இங்கே இந்த யுத்தத்துக்கு பிறகும் நிறைய மக்கள் வந்து நம்ம யூரோப்புக்கு போனதுக்கு அப்புறமா வந்து நிறைய முன்னேற்றங்கள் அடைஞ்சு கொண்டு இருந்தது. ரோட் அங்கே வேலை நடந்து வந்தது, அதான் அந்த சத்தங்களுக்கு நினைக்கிறேன். அந்த சத்தங்களுக்கு என்ன இந்த ரோட் போட்டாங்க போடல, இப்போ ரோலர் வேலை செய்யுது, சமப்படுத்துறாங்க. அப்போ எங்களை விட்டு வரைக்குள்ள பயப்படுத்த வேறு நீங்கள் வாகனத்தை கொண்டு வரலாம், வாகனங்கள்லாம் கொண்டு வரலாம். அப்போ அந்த ரோட் வேலை நடந்தது, அதான் சத்தங்களுக்கு. அப்போ இந்த யுத்தத்துக்கு பிறகு உண்மையில நம்மளோட மக்கள் நிறைய பேர் வந்து புலம்பெயர் நாடுகளுக்கு போகிறது வந்து நிறைய அதிகமாக இருந்தது. ஆனால் என்னதான் போனாலும் அங்கே போயிட்டு வந்து அந்த விசா கிடைக்கிறதுன்றது எல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அங்கே அந்த என்ன சொல்கிறாங்க அவங்க பெர்மனெண்டாக விசா அங்கே இருக்கக்கூடிய மாதிரி அந்த ப்ரோசஸ்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். வந்து இங்கிருந்து ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகிறன்றது வந்து ஒரு கனவாக தான் இருக்கும். ஏனெண்டா நிறைய லட்சங்கள் நிறைய கோடிகள் செலவழித்து வந்து போகணும். ஸோ அந்த வகையில் நம்மளோட பயணம் வந்து சக்ஸஸாக அமைஞ்சிருக்கு. யூரோப் கண்ட்ரிக்கு போகிற பயணம்ன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொலி. இதுதான் என்னோட முதலாவது காணொலி. இதுக்கப்புறமா வந்து தொடர்ச்சி அந்த காணொலிகள் வந்து வரப்போகுது. நான் வீட்டையும் வந்து சொல்லணுன்றதுக்காக வந்து அப்படியே வீடியோவில் எடுத்து உங்கள்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக சொன்ன வந்து இப்போ இந்த பாஸ்போர்ட்டில் இப்போ நானும் பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்தியா போகணும் என்று தான் எங்கள்கிட்ட ஆசை. முதல்ல அதாவது ஒரு சின்ன ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா, அம்மாக்கள் வந்து இப்போ வீட்டை ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வெளிநாடு போகணுன்ற ஒரு சின்ன சூழ்நிலை இருந்தது. நான் சொல்ல தேவை நீங்கள் அப்புறம் நான் புழுகிற அந்த படிப்பை இடையில நிறுத்தல ஒரு கட்டத்துக்கு மேலே போனோன்னா அதுக்காக நிறுத்தல, அப்புறம் அரவாஜரை படிக்க விட்டு தான். அப்போ ஒரு கட்டத்துக்கு வரக்குள்ள வெளிநாடு போனால் நல்ல மாதிரி வந்தது. ஆனால் அது கொஞ்சம் எனக்கு உதைச்சது தான். வெளிநாடு போகிற விருப்பம் இல்லாத மாதிரி இருந்தது. எதுக்கும் போனால் நல்ல நம்மளுக்கு இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கைக்கு நல்ல தானே என்று யோசிச்சேன். என் அம்மா என்ன வந்து பிரிஞ்சிருக்க மாட்டாது, இப்போ இப்படி பிரிஞ்சிருக்க கொஞ்சம் கவலை தான். என்ன இது தலைக்கு மேலே வளர்ந்தது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போக தனி வேணும். சரி சரி. அப்புறம் என்ன வந்து அப்போ இந்த வெளிநாடு போகணும் தேவை இருக்கக்குள்ள வெளிநாடு போகணுன்றது வரைக்கவில்லை. எல்லார்ட்டையும் விசாரிக்கிறேன் வெளிநாடு பயணங்கள் எப்படி அது இதுன்ட்டு அங்கே போகணும் வேலை கஷ்டம் அது இதுன்ட்டு நினைச்சு பார்த்தா அப்புறம் கவலை. அப்போ அதை விட்டுட்டு யூடியூப்பில் இறங்கினது பிறகு தம்பியாக்கள் கொஞ்சம் நிறைய முன்னேற்றம் அடைச்சிட்டாங்க. அப்போ அதோட அந்த வெளிநாட்டு பயணம் தம்பியும் ஒரு தடவை சொல்லிட்டீங்க. மூத்த ஆள் சொன்னவர் தம்பியை பாஸ்போர்ட் எடுத்து வெளியில் அனுப்புவாமா எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க சரி. அதாவது இங்கே எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நோமலாக இப்போ நினைக்கக்குள்ள எல்லாம் ஒரு கனவு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த நிகழ்வு நடக்கக்குள்ள வந்து இப்போ எப்படி என்ன நான் சொல்கிறேன் சொல்லிட்டேன். இப்போ ஏன்னா அதை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து ஒன்று படித்து முடிக்கணும். இப்போ படித்தாலே இப்போ கவர்மெண்ட் வேலையிலேருந்து அந்த அளவுக்கு சம்பளம் இல்லை. ஏன்னாண்டா விலைவாசிகள் நல்லா கூடி போயிட்டு அப்போ கவர்மெண்ட் வேலையில் இருந்து கூட குடும்பத்தை பார்க்க இயலாது. இப்போ ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யணும் இங்கே, அதான் உண்மை. ஆனால் இங்கே இருக்கிற மோஸ்ட்லி நிறைய பேர் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று படிப்பு இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வெளிநாடு. அப்போ அந்த வகையில் தான் வீட்டையும் வந்து இப்போ எந்த படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து அப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி சொன்னாங்க நீ வெளிநாடு போகணும்னு சொல்லி. அதுவும் அரபு நாட்டுக்கு அண்ணா இருந்த இடத்துக்கு போனால் வந்து அண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க தானே. அப்போ அங்கே போக சொல்லி அவங்களோட ஒரு ஐடியா சொன்னவங்களுக்கு என்ன கடுமையாக திணிக்க இல்லை, ஆனால் சொன்னவங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு ஒரு வருஷம் டைம் தாங்கோ, அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து சொன்னேன் இல்லை ஒரு வருஷம் டைம் தாங்க. அதுக்கு பிறகு நான் கண்டிப்பாக நான் ஒருத்தர் நான் தடுக்க மாட்டேன் நான் போவேன்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து அந்த ஒரு வருஷத்துக்கு நான் இந்த கடின போட்டு பார்ப்பேன். அதுக்கிடையிலையும் வந்து
ஒரு நாட்டுக்கு போகிறதுக்காக, அதாவது அதுவும் ஒரு யூரோப் கண்ட்ரி ஒன்றுக்கு தான் அது போகிறதுக்காக வந்து ஒரு விசா ஒன்று கிடைச்ச மாதிரி வந்தது கிட்டத்தட்ட. இப்படி ஒரு வேலை தெரிஞ்ச ஏஜென்ட்ஸ் மூலம் வந்து வந்தது. அப்போ அந்த டைமில் வந்து பாஸ்போர்ட் முடிக்கிறதுக்கு அந்த அந்த ஆன்லைனில் புக்கிங் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. பண்ணி எனக்கு அந்த ஆன்லைன் புக்கிங் எல்லாம் வந்து நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் படியும் பிறலாம் இல்லை வேற ஒரு ஃப்ரெண்ட் படிக்கணும் பாஸ்போர்ட் முடிக்கிறதுக்காக போகிறோம். எனக்கு அந்த புக் பண்ண அந்த ரிசிப்ட் அனுப்பிதான். இன்றைக்கு தான் அம்மாக்களுக்கே சொல்ல போகிறோம் பாருங்களேன். அந்த ரிசிப்ட் அனுப்பிதான். அந்த அந்த ரிசிப்ட் அனுப்பி தான் புக் பண்ணி போகணுன்றதுக்கு. அப்போ அம்மாக்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் 20ஆம் தேதி நீ போகணும் நான் சொல்லியிருந்தேன். நான் அதுக்கிடையில் நான் என்ன செஞ்சேன் அந்த கிளிச்சறிஞ்சு விட்டு உண்மையா அந்த பாஸ்போர்ட் புக் பண்ண இருந்த கிளிச்சறிஞ்சு விட்டு அம்மாட்ட சொன்னா அது கேன்சல் ஆகிட்டோமா போகவே இல்லான்னு சொல்லி. ஏன்னா உண்மையா எனக்கு வந்து விருப்பம் இல்லாத இருந்தது. ஒரு வேலை என்ற நிமித்தமாக அங்கே போகக்கூடாது. நம்மளோட மனதுக்கு அப்போ பிடிக்குதோ அப்போ தான் பயணம் செய்யணும்னு சொல்லி அதுக்கப்புறமா இந்த யூடியூப் எல்லாம் ஆரம்பிச்சு சக்ஸஸாக போனதுக்கப்புறமா வந்து நானும் பிரேலாதனும் போய் பாஸ்வேர்டு எடுத்துனாங்க. அப்போ எல்லாம் அதாவது நாங்கள் யூடியூப்பில் சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு தான் அவனும் நானும் போய் பாஸ்வேர்டு எடுத்து என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாவது இந்தியா அதான் நானும் அவனும் இந்தியா போகணுன்ற விருப்பம். அப்போ இந்தியா போகணுன்றதுக்காக எடுத்துனாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பிரச்சனைகளால் யூடியூப் பிரச்சனை இல்லை அது அவங்களோட குடும்ப பிரச்சனைகளால் தான் அந்த பாஸ்வேர்டு வந்து அதாவது பிறலாண்ட பாஸ்வேர்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இப்போ தான் கிடைச்சது. ஸோ அப்போ அதுக்கப்புறமா வந்து அப்போ சரி அவனுக்கு மில்ல என்ன நானும் அப்படியே ட்ராவல் எல்லாம் வந்து ஆரம்பிக்காமல் அப்படியே வந்து இருந்தது. ஸோ அந்த கதையெல்லாம் வந்து சொல்கிறோம். இப்போ வந்து யார் யார் போகிறோம் நான் மட்டும் போகிறோம் இல்லை நானும் பிறலான போகிறோம் இல்லை நானும் கிஷோத்தோ இல்லை யாருன்னு சொல்லி சொல்லுவோம். வந்து அப்படி போ வீடியோவில் வந்து சொல்லுவோம். ஸோ ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் நான் யூரோப் கண்ட்ரிக்கு போக போகிறேன். அது எந்த கண்ட்ரி எத்தனாம் தேதி போக போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் அடுத்த காணொலியில் வந்து சொல்லுவேன். ஸோ அப்படி நான் வந்து இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு பயந்து அதுக்கப்புறமா வந்து சரி ஒரு ட்ரிப்பாக போகும்ன்றதுக்காக தான் அந்த பாஸ்போர்ட் போய் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ என் மனசுக்கு பிடிச்ச ஒரு முதலாவது பயணம், அதுவும் என் முதலாவது பாஸ்போர்ட்டில் வந்து இப்போ ஒரு விசா கூட குத்தலை. முதலாவது குத்துன விசாவை வந்து யூரோப் விசா. இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் முதலாவது. ஏனெண்டா இது சொல்லக்குள்ள நிறைய பேர் வந்து காண்டாவார்கள், நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கட்ட கொமாண்ட் அடிப்பாங்க, காசை கொள்ளையடிச்சு போறாங்கலாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இதுக்கு பின்னால நிறைய கதைகள் இருக்கு, நிறைய ஸ்டோரிகள் இருக்கு. எல்லாத்தையும் வந்து நாங்கள் அடுத்த காணொலியில இல்லையோ அப்படியே வந்து சொல்லுவோம். சரி எந்த நாட்டுக்கு போக போறேன், என்ன விஷயமா போக போறேன். இப்போ இதுக்குள்ள வந்து அடிப்பாங்க திவாக்கு கல்யாணமா தான் வெளிநாடு போறாருண்டோ அப்படி சொல்லுவாங்க. சரி அப்போ எத்தனாம் தேதி பயணம் எப்போ போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொல்லுவேன். இந்த காலையில் நான் நேரத்தில் பதிவு செய்ய நான் சரியாக போகிட்ட தான் அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். இந்த சீரீஸ் மாதிரி தொடங்கினா அதை அப்படியே தொடர்ச்சியாக வரணுன்றதுக்காக வந்து நான் போகிறதுக்கிட்ட தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறமா இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் பயணம் சம்மந்தமான வீடியோக்களை வந்து பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பாருங்க. இது வந்து எல்லாருக்கும் இப்படி கிடைக்கும்ன்றது கொஞ்சம் சந்தேகம் தான். எனக்கு சந்தோஷமாக இருக்கு கேட்டோன்னே, இந்த விசாவை கேட்டோன்னே. டக்கண்டு மற்ற நாடுகள் இப்போ சவுதியோ கட்டாரோ அப்படி போகிறோன்னு சொன்னாலே இப்போ கஷ்டப்பட்டு தான் போகணும். இப்போ இது வந்து எங்களோட குடும்பத்தில் எங்களோட தம்பிக்கு இப்படி ஒரு விசா கிடைச்சது அது கொஞ்சம் எனக்கு மனத்தில் நிறைய சந்தோஷமாக இருக்கு. சரி இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நிறைய கேள்விகள் வரும். உண்மையாக வந்து இது என்ன விசா, இப்போ என்னடா யூரோப் விசாவிலேருந்து 2-3 விதம் இருக்குது. கொண்டு வந்து ஸ்டூடெண்ட் விசா இருக்குது, அதுக்கு ரிப் மாதிரி சுற்றிட்டு வர்றதுக்கு வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் செட்டில் ஆக போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விசா ப்ராசஸ் இருக்குது. அப்போ இந்த விசா நீங்கள் என்னென்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ என்னத்துக்காக நான் யூரோப் போகிறேன்றதையும் வந்து யோசிப்பீங்க. நான் சொல்கிறேன் உண்மையிலே வந்து எனக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு வெளிப்பாடுன்னு நான் வந்து சொல்லலாம். வந்து அதுக்கு பிறகு வந்து நாங்கள் யார் யார் போகிறோன்றதையும் நான் ஃபுல்லாக வந்து சொல்லுவேன். இதுவரைக்கும் உண்மையிலே இப்போ நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து உண்மையாக இந்த வீடியோக்களையும் அவங்களோட இயலாமையால் வந்து சம்டைம் அவங்கள்ட்ட கருத்தை தப்பான கருத்தை வந்து தெரிவிக்கலாம். எப்படி சொல்கிறேன் நெகட்டிவாக வந்து இவங்களை அப்படி அடிச்சிட்டாங்க, இது செஞ்சுட்டாங்களா அது செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பேசலாம், என்னவும் சொல்லலாம் வந்து. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆதரவு தந்து கொண்டிருந்த நிறைய பேருக்கு வந்து இப்பயும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சந்திக்கணும்னு சொல்லி. அவங்களெல்லாம் சந்திக்க சந்தர்ப்பம் கிடைக்குமென்று நான் நினைக்கிறேன். சம்டைம் முடிஞ்ச அளவு அதை பார்ப்போம். ஸோ அப்போ அந்த நல்ல அவங்களோட கருத்துக்களால் தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுக்காண்டி தான் இன்றைக்கி நான் போயிட்டு வந்த அந்த முதல் நாளே இங்கே வந்து அதாவது இப்போ நேற்றைய தினம் தான் வந்து இது எங்களோட கையில் கிடைச்சது. அந்த நிமிஷத்தை வந்து சொல்லவே இல்லை. அது உண்மையாக வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து
முதல் திறமை வந்து நான் கிஷோத்தெல்லாம் வந்து இப்போ அது ஒரு நிறைய அலுவல் இந்த விசா முடிகிறது இந்த விசா எடுக்கிறதுக்கு வந்து நிறைய அலுவல் முடிக்கணும் என்னென்னன்றதை வந்து நான் அப்படியே வந்து சொல்லுவேன். அதாவது இந்த இந்த கொஞ்சம் இந்த காணொலி போக நான் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து விசா ப்ராசஸ் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி. அப்போ நாங்கள் முதலாவது எல்லா டாக்குமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து டிஎஃப்எஸ் ஆஃபீஸில் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போனாங்க. போயிட்டு அங்கே அந்த இன்டர்வியூல எல்லாம் சரியாக நடந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அனுப்பிட்டாங்க எங்களை. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு சொன்னோங்க ஒரு 14 நாளையால் வந்து உங்களுக்கு முடிவு தெரியும் நீங்கள் போகலாமா இல்லையா விசா ரிஜெக்டா செலக்டான்னு சொல்லி தெரியும்னு சொல்லி. அப்போ நான் நினைச்சினேன் வந்து அவங்க நிறைய சர்வீஸ் இருக்குது அதில் எஸ்எம்எஸ் வரும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். அப்போ எனக்கு வந்திருந்த எஸ்எம்எஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இந்த ஆஃபீஸிலேருந்து நீங்கள் அனுப்பினேன். இப்போ நான் ஒரு நாட்டுக்கு போகிறேன்னா அந்த எம்பசிக்கு தானே அப்ளை பண்ணணும். அந்த எம்பசிக்கு உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை வந்து அங்கே என்ன பகுப்பாய்வுன்னு சொன்னால் லைக் அங்கே வந்து அதை ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்ப உங்களோட டாக்குமெண்ட் எல்லாம் வந்து எங்களோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படி தானே எனக்கு மெசேஜ் வந்தது. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருந்தவங்க செலக்டோ இல்லை ரிஜெக்டோன்னு சொல்லி மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு செலக்ட்னு தெரியா ரிஜெக்ட்னு தெரியா. இப்போ உண்மையாக சொல்ல போனால் எனக்கும் கிஷோத்துக்கும் தான் ஒரு கடும் இதாக இருந்தது. என்னென்னு சொல்லி பார்த்தா அங்கே முதல்ல ஒரு கிஷோத் சொல்லுவாங்க அங்கே கிஷோத்தால இல்லை இது மீதிங்க அந்த முதலாவது இது வந்து இப்படி இருந்தது. அங்கே போய் அந்த அதாவது இந்த டென்ஷன் இது வந்து எனக்கு எப்படி இருந்தது அதை சொல்லி நீ இருக்கு அங்கேருந்து போகக்குள்ள ஓட்டோ அறிஞ்சது என்னென்ன நம்ம நேரத்தோட போன பயணம் வந்து இஞ்சில் கொஞ்சம் இந்த வெளிச்சம் வலிக்குது அப்படி அம்மா பார்த்துக்கிறேன். இங்கேருந்து இன்டர்வியூக்கு போகக்குள்ளேயும் அவர் தான் நம்மளோட வந்தவர். அடுத்த 2வது இந்த டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ண போகக்குள்ளேயும் அவன் தான் வந்தவர். அப்போ முதலாவது இன்டர்வியூக்கு போகக்குள்ள பெருசாக பயப்படலை. 2வது டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ண போகக்குள்ள இப்படி இருந்து சொல்லுது எல்லா சாமானும் ரெடி பண்ணி அங்கே போகிறது இது செஞ்சு அப்போ அவனுக்கு கொஞ்சம் டென்ஷன் மாதிரி வந்து என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வர போதா என்ன மாதிரி சொல்லி பயந்து கொண்டு இருந்தேன். வந்து செலக்ட் இல்லையான்னு சொல்லி கேட்டு கொண்டு வந்தான். என்னடா செய்கிறேன்னு நான் சொன்னேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே நான் பயந்தேன்னு சொல்லி சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முதல்ல நான் வேறு நாட்டுக்கு வந்து பயணம் செஞ்சுருந்தா பிரச்சனை இல்லை. சம்டைம் வந்து வேறு நாட்டுக்கு பயணம் செஞ்சுருக்காருன்னு சொல்லி கூட எனக்கு வந்து இதுக்கு விசா தரலாம். இதுக்கு முதல்ல இந்த பாஸ்போர்ட்டில் ஒரு விசா கூட குத்துனதும் இல்லை, நான் ஒரு நாட்டுக்கு போனதும் இல்லை. அப்போ எப்படி இந்த யூரோப் விசா கிடைக்கும்னு சொல்லி நான் அதான் பஸ் தரம் வந்து அப் கண்ட்ரி இது தானே வந்து பெரிய இது இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அப்போ அவனுக்கு அது கொஞ்சம் பயம் மாதிரி வந்து அப்போ நான் சொன்னேன் எல்லாம் சரியாக வரும் கவலைப்படா வந்து எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லி போனது வந்து. அப்போ ஃபுல் முன்னுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஆகி அங்கே போக்குள்ளேயே வந்து கொஞ்சம் பாட்ட குணமாயி அப்போ நான் சொன்னேன் பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் நீ போய்த்து வான்னு சொல்லி சொன்னேன். அப்போ அங்கே போய் ஆள் நின்றுக்கார் வந்து சொன்னோம் வந்து நின்றுட்டு கதையில் வந்து போய்த்து ஆள் நின்றுக்கார் வந்து இப்படி ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து பார்த்ததும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து லெட்டர் மாதிரி ஒன்றிருக்கா. அப்போ ஏற்கனவே அவன் சாட்டி வீட்டில் கேட்டிருக்கிறான் வந்து என்ன மாதிரி இப்படி விசா வந்து அப்ளை பண்ண இது கிடைக்காம விட்டா வந்து என்ன மாதிரி இதுகள் தருவாங்கன்னு சொல்லி அப்படின்னு கேட்டுறான். அப்போ அதில் சொல்றீங்க வந்து இப்படி லெட்டர் மாதிரி ஒன்று மடிச்சு வச்சுப்பாங்க. அதாவது உங்களுக்கு விசா கிடைக்கிட்டா பாஸ்போர்ட்டில் வந்து உள்ளுக்குள்ள ஸ்டிக்கர் மாதிரி நோட்டிருப்பாங்க. அப்படி விசா கிடைக்கலன்னா ஒரு பெரிய ரிஜெக்ட் லெட்டர் என்னத்துக்கு அவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு ரிஜெக்ட் லெட்டர் ப்ராசஸ் அதெல்லாம் வச்சுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து முதலாவது அந்த இதை வந்து எனக்கு உடைக்க பதட்டம் அது கிடைச்ச ஒரு அப்போ நான் என்ன யோசிச்சுனா வந்துட்டு லிஃப்ட் கிட்ட வச்சு மேலே உடைச்சு பார்த்தேன்னு ஒரு பெரிய லெட்டர் இருக்கு. சரி அதை எடுத்து தான் அப்படியே ஆள் வழியில் வந்துட்டு வந்து அவனை தச்சு பார்க்கல ஒன்று எதிர்த்து பார்க்கல ரிஜெக்ட் நினைச்சிட்டு அப்படியே வந்து ஆள் வந்தோன்னா வந்து பார்த்தா முகம் ஃபுல்லாக கொஞ்சம் பாட்ட குணமாயி வந்து வேறுது ஆளுக்கு அப்புறம் அங்கால போய் பார்த்தது வந்து அதோட உள்ள பாஸ்போர்ட் அதோட இருந்தது. உள்ள அதோட பாஸ்போர்ட் இருந்து அப்போ ரிஜெக்ட் ஆனாலும் பாஸ்போர்ட் திரும்ப தருவாங்க. அடுத்து முக்கியமாக சொல்லணும்னா இப்போ அங்கே அதுலேருந்து இப்போ வீட்டு அனுப்புகிற மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் போய் டாக்குமெண்ட் நேரடியாக கலெக்ட் பண்ணேன்னா நம்ம இன்டர்வியூவில் முடிச்சதுக்கப்புறமா வந்து டாக்குமெண்ட் வீட்டை அதாவது என்ன சொல்ல போஸ்ட் மூலம் வீட்டை வர மாதிரி செட் பண்ணலாம். நான் அப்படி செட் பண்ணல. அப்போ என்ன டிரெக்டாக போய் எடுக்கணுன்றதுக்காக வந்து எல்லாம் 2வது பையன் வந்து சுற்றியான பதட்டமாக இருந்தது. அவன் கிஷோத்துக்கிட்ட வச்சு தான் பார்த்தேன் நான். அது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் லெட்டரை தான் பார்த்தது வந்து அதுக்கப்புறம் வந்து இதை விசா இதில் பார்த்தது அதுக்கப்புறம் சரி செலக்டட் விசாரிச்சு பார்த்தா ஆக்கள் நிற்கிறேன்னு பார்க்க சத்தம் போட்டு கத்துரு அதுக்குள்ள என்னடா அதுக்கப்புறம் அப்படியே அம்மாங்களுக்கு கோல் எடுத்து எல்லாருக்கும் வந்து கோல் எடுத்து சொல்லியாச்சு. உண்மையாக வந்து ஒரு பெரிய விஷயம் சந்தோஷமான விஷயம். அவர் தான் நம்மளோட சேர்ந்து கூட ட்ராவல் பண்ணி தெரிஞ்ச ஒரு பாவம் தம்பி நிறைய வேலை அவருக்கு இந்த இருமுறான் பாருங்க நடையில. அப்போ அந்த மூமெண்ட் எல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் அதை என்னென்னா ஒரு பதட்டத்தில் என்னால் அதை வீடியோ கேப்சர் பண்ண சரியாக முடியலை. அப்போ வீடியோ எடுக்கலை. அப்போ எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த வீடியோ கிளிப்பெல்லாம் வந்து நாங்கள் திரும்ப எடுத்து நாங்கள் அந்த விசா கிடைச்சதுக்கெல்லாம் வந்து சரி
இப்பயும் நிறைய பேருக்கு அந்த கேள்வி என்ன அவ்வளோ கழிச்சு கொண்டு இருக்கிறான் ஒரு விஷயத்தையும் சொல்கிறான் இல்லை எந்த நாள் அப்படின்னு சொல்லி. ஏன்டா முதலாவது இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னால் வந்து அது ஏன்ட்டு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக அதை நம்மளை நேசித்து கொண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் அம்மாவுக்கு சொல்ல வரைக்குள்ளே அப்படியே வீடியோ வந்து இறங்குற உடனே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணி வந்து நாங்கள். அப்போ அந்த அளவில் தான் என்னால் இந்த விசா ப்ரோசஸ் அளவுலலாம் என்னால் ஜஃப்னா போயிடாமல் இருந்தது. அப்போ இதுக்கு முதல்ல நிறைய நாள் ஜஃப்னாவில் போயிருந்தான். இதுக்கும் கதையை கட்டுவாங்க இன்னத்துக்கு ஜஃப்னா போயிருந்தான் இந்த அலுவலுக்காக தானே ஒன்று சொல்லி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அது முழுக்க வீடியோ அலுவலுக்காக போன வந்து அப்போ இது ஒரு ஸ்டேட்டில் போய் கொண்டு இருந்தது. ஆனால் உண்மையாக நீங்களே சொல்லுங்க, நான் இது வரைக்கும் ஒரு நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணல. ஒரு நாட்டில் அந்த எக்ஸிட்டோ இல்லை அந்த விசாவை வந்து குத்த இல்லை எனக்கு வந்து. ஆனால் முதலாவது யூரோப் கண்ட்ரி அப்ளை பண்ணி வந்து எனக்கு கேன்சலாக கிடைச்சிட்டு அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் வந்து ஒரு சிலவே இருக்குது. இப்போ இதில் வந்து சொல்லக்கூடாது, போக அடுத்தது காணொலியில் வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறேன் சரியான அந்த டாக்குமெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் வந்து எனக்கு இந்த விசா கிடைச்சதுன்றது வந்து நான் சொல்லுவேன். உண்மையாக வந்து அது அந்த வகையில் நான் சந்தோஷப்படுறேன். ஸோ அப்போ எங்களோட குடும்பத்திலிருந்தும் கொஞ்சம் தூரத்தள்ளின சொந்தக்காரர்கள் தான் போயிருக்காங்கன்னு. ஆனால் ஆளும் நெருங்கினவங்கள்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டார், சவுதி அப்படியான நாடுகளுக்கு தான் முதல் பயணம் வந்து போயிருக்காங்க. என்னோட முதல் பயணமே யூரோப் கண்ட்ரிக்கு இருக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ உண்மையாக சந்தோஷமான விஷயம். அண்ட் இந்த விசா ப்ரோசஸுக்கு ஹெல்ப் பண்ணினேன் அண்ட் வந்து இதுக்கு துணையாக நின்று எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்வேன். அண்ட் வந்து அடுத்தடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். சரியா இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நான் சொன்ன மாதிரி காணொலி நாளைக்கு வரும், நீங்கள் பாருங்க. அண்ட் நான் அங்கே வந்ததுக்கப்புறமா சொல்லுவேன், அங்கே போனதுக்கப்புறம் யாரும் சப்போர்ட் பண்ணுறது நிறைய பேர் வீதி அங்கேருந்தானே பார்க்குறவங்க. இப்போ சப்போர்ட் பண்ணாடி தம்பி வெளிநாடு வந்தா இப்போ எங்களோட பழகினாக்கள் எல்லாரும் அண்ணனோ தம்பியோ சகோதரம் வந்து எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நிறைய பேர் வீடியோ பார்த்து கதைக்கிறாக்கள் நிறைய இருக்காங்க. எப்படியோ தம்பியை நல்லா எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் கதைக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனால் நிச்சயமா தெரியும் எங்களுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் நல்லா கவனிப்பாங்கன்றது தெரியும். என்னன்னா நாங்கள் வந்தாலும் எங்களை விட்ட வந்தாலும் நாங்கள் எல்லாரையும் அப்படி தான் நாங்கள் கவனிக்கிறதும் கவனித்து அனுப்புகிறதும் எல்லாருக்கும் அந்த பாசம் அன்புன்றது கொண்டு எல்லாருக்கும் இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். சரி, அப்போ சந்தோஷம். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். உங்கள்ட்ட சப்போர்ட் எனக்கு வேணும். இதுக்கப்புறமா வந்து நாம் நேரடியாக சந்திக்கலாம் நிறைய பேரோட. ஸோ சந்தோஷமான விஷயத்தை உங்கள்கிட்டையும் சொல்லியாச்சு. அண்ட் அடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக பாருங்கோ.